ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். போக்கோ தரப்புலேருந்து போக்கோ C71 அப்படின்ற ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6500 இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது வந்து 7500. இப்படி 6500 என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6500 ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு பெரிய பேட்டரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே ஒரு கீ பாயிண்ட்டாக தெரியும். பட் உண்மையிலேயே 6500 வாங்கணும் அப்படின்னா, லாங் டேர்மாக குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்குனாச்சு அந்த ஸ்மார்ட் ஃபோனை எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இல்லாமல் நம்மளால் பயன்படுத்த முடியுமா? அப்படின்றது தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் நல்லா இருக்குது, எதுலாம் நல்லா இல்லை அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, இந்த போக்கோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஷோமி அதுலேருந்து பிரிஞ்ச ரெட்மிக்கு கீழே வந்தது தான் பார்த்தீங்கன்னா போக்கோ. ஸோ ரெட்மிக்கும் போக்கோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 டிஃப்ரென்ஸ் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா போக்கோன்றது கம்மியான பட்ஜெட்லேயே ரெட்மிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸுன்ற லான்ச் பண்ணுவாங்க. ஏன் சைனாவில் வேறு ஒரு பேரில் வரும், அதை ரெட்மி ஷோமின்ற பேரில் வரும். இந்தியாவில் வரும்போது போக்கோன்ற பேரில் வச்சு ரேட்டை கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, இந்த போக்கோ C71 எதுலாம் ப்ளஸ் அப்படின்றத பார்த்துரும். டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்க்குற போக்கோ ஃபோனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்ன, ஒரு 15000 ஃபோனை பார்க்குற மாதிரி இருக்குது லுக் வைஸ். டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் தான் பெரிய டிஸ்பிளே கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. 6.88 இன்ச்சு உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளேன்றது கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே தான். பட் ஒரு அந்த பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது 6.8 இன்ச்சுன்றது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேவாக தான் தெரியும். 6.7க்கும் 6.8க்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் அவங்க அந்த 1 இன்ச் அந்த வித்தியாசத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 0.1 இன்ச்சை வச்சு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் நாங்கள் தான் பெரிய டிஸ்பிளே கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த பட்ஜெட்டில் கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ் தான், பெரிய டிஸ்பிளே ப்ளஸ் தான். இப்போ 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் சார்ஜர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 5200 mAh பேட்டரியை 15 வாட்ஸ் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது மினிமம் 1.25 மணி நேரத்துலேருந்து 2.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறோம். பட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் கண்டிப்பாக தாங்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பேட்டரி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ கேமரான்னு வரும்போது பின்னாடி 2 கேமரா இருக்குது. அதில் ப்ரைமரி 32 மெகாபிக்சல், இல்லை OAS EAS அந்த மாதிரிலாம் கிடையாது. 32 மெகாபிக்சல் கேமரான்றது கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல். அந்த பின்னாடி 2 கேமரான்னு இல்லை, அது வந்து 2 மெகாபிக்சல். அது மேக்ரோவாக டெப்த்தான்றது அவங்களே மென்ஷன் பண்ணல. டூயல் கேமரா கொடுக்குறோன்றதே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி ஒரு கேமரா தான் பிரோஜனமாக இருக்குது அப்படின்றத. ஸோ பொதுவாக நம்ம இந்த பட்ஜெட்டில் கேமராவை எதிர்பார்க்க மாட்டோம். சும்மா டக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது, எமர்ஜென்சி இது யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, கேமரான்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர், இது வந்து யூனிசாக்ஸ் ப்ராசர் 72 சீரிஸ் சம்திங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாகவே நானும் சொல்லிடுறேன், ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூனிசாக்ஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்கன்ற சொல்லிடுறேன். யூனிசாக்ஸ் T7250 SoC ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு ஃபோனை வாங்கினோமா, சிம் கார்டை போட்டோமா, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஏதாச்சும் ஜியோ ஹாட்ஸ்டாரை ஏற்றணுமா, அதோடு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு கேம் ஏற்றுறேன், எக்ஸ்ட்ராவாக 4-5 அப்ளிகேஷன் தூக்கி உள்ளே போடுறேன், ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத யோசிச்சு பார்த்துறாங்க. கால் பேசுகிற ஃபோனுன்றது எதுக்கு? கால் பேசினோமா, அப்பப்போ 2 ஃபோட்டோ எடுத்தோமா, இன்ஸ்டாகிராமை பார்த்தோமா, யூடியூப்பை பார்த்தோமா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் தாங்கும். அதை விட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறேன், ஒரே சமயத்தில் 10 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா சத்தியமாக தூங்கி போயிடும். இல்லை இன்னொரு கொடுமையை சொல்கிறேன், இதில் பேஸ் வேரியண்ட் 6500 சொன்னேன்ல, அதில் 4GB RAM 64GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். அந்த 7500 6GB RAM 128GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆனால் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, 2DB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்டா 2DB மெமரி கார்டை போடுறது இருக்கட்டும், அந்த 2DB மெமரி கார்டு ஃபுல்லாச்சு அப்படின்னா உன் ஃபோன் பூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடே அங்கே கிடையாது. அவன் LPDDR 4x ரேமா 5x ரேமான்றதே மென்ஷன் பண்ணல. UFS எதுனா ஸ்டோரேஜ்ன்றதே அவன் மென்ஷன் பண்ணல. அப்படி இருக்கிற லட்சணத்தில் 2DB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றத பெருசாக பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணுறாங்க. சத்தியமாக அப்படி பண்ணிடாதீங்க. அந்த 128GB வாங்குறீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே அதில் எதுவும் போட்டுறாதீங்க, அப்புறம் ஃபோன் படுத்துரும். ஸோ இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜுக்கும் கீழே தான் இருக்கும். நார்மலாக வாட்ஸ்அப், ஃபோன் கால் இது பேசுகிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி மல்டி டாஸ்கிங், கேமிங்லாம் விளாடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது சத்தியமாக ஷூட் ஆகாது. அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா இருக்குது. 2 வருஷத்துக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணிக்கலாமா, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபோனில் என்ன தான்டா பாசிட்டிவ் அப்படின்னா டிஸ்பிளே, பேட்ரி,
அப்புறம் 3.8 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நெகட்டிவ் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். கேமராவில் நான் நெகட்டிவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அவங்களால அதுதான் முடியும். ப்ராசருக்கு ஏதாச்சும் ஒரு மீடியா டெக்கோ இல்லாட்டி ஸ்னாப் ட்ராகனில் 4 Gen 1, 4 Gen 2, 4 Gen 3 இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி யூனிசெக்ஸ் ப்ராசர் கொடுத்தது இந்த அதாவது 2025 வேஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கு நம்ம எல்லோரும் மோட்டோ வாங்கிட்டு போயிடுவாங்க 10,000 ரூபாய்க்கு. ஸோ அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ இதுதான் நிலமை. போக்கோ C71 இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன நெகட்டிவும் பாசிட்டிவும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு வாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ மேற்கொண்டு நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஷார்ட்ஸ் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.